محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما لكم ألا تنفقوا في سبيل الله ولله ميراث السماوات والأرض لا يستوي منكم من أنفق من قبل للفتح وقاتل أولئك أعظم درجة صدق الله மௌலான அல்-அதீம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் பேரருளால் இன்று ஓதப்பட்ட வசனங்களுக்கிடையே சூரத்துல் ஹதீத் பகுதியை வல்ல ரஹ்மான் துவக்கி வருகிற போது இந்த மார்க்கத்திற்காகவும் நற்பணிகளுக்காகவும் அல்லாஹ்வின் உன்னதமான பாதைகளில் அதன் வளர்ச்சிக்காக செலவு செய்வது குறித்தும் கொடுப்பது குறித்தும் பேசுகிறான். ஒமா லக்கும் அல்லா துன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ் கேட்பான், ஏன் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் இன்னும் செலவு செய்யாமல் இருக்கிறீர்கள்? அல்லாஹ்வின் பாதையில், அவனுக்காக, அவருடைய தீனுக்காக ஏன் இன்னமும் நீங்கள் செலவு செய்யாமல் இருக்கிறீர்களே? என்ன வந்து விட்டது? ஒலில்லாஹி மீராசு சமாவாத்தி வல்-அர்த். வானம் பூமியினுடைய அனந்தரம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். பூமி அல்லாஹ்வுக்கு, வானம் அல்லாஹ்விற்கு. இந்த சொத்துக்கு அவனே வாரிஸ். யார் வாரிஸ்? நம்ம போன பின்னால உலகம் முடியும் போது அல்லாஹ் தான் வாரிஸ் அத்தனைக்கும். ஏன் நீங்கள் செலவு செய்வதில்லை என்று கேட்கிறான். இன்னும் ஒன்றையும் சொன்னான். மக்கமா நகரம் வெற்றி கொள்வதற்கு முன்பு பெரிய தியாகம் செய்ய வேண்டும். இஸ்லாம் மக்காவின் வெற்றிக்கு பின்னால் உள்ள நிலை வேறு, மக்காவின் வெற்றிக்கு முன்னால் உள்ள நிலை வேறு. மிகுந்த போராட்டங்களும் சோதனைகளும், அப்போது மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்களும் தியாகம் செய்தவர்களும், தங்கள் பொருளாதாரத்தை கொடுத்தவர்களும், அதற்கு பின்னால் அர்ப்பணித்தவர்களும் தியாகம் செய்தவர்களும் பொருளாதாரத்தை கொடுத்தவர்களும் சமமாக மாட்டார்கள் என்றான். மக்காவின் வெற்றிக்கு முன்பு செலவு செய்தவர்களின் கூலி அதற்கு பின்னால் செய்பவர்களுக்கு கிடைக்கவில்லை. தேவை வரும்போது கொடுப்பதுதான் பாக்கியம். கொடுப்பதை விட தேவை நேரத்தில் கொடுக்க வேண்டும். தேவையுடையவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவசியம் கருதி கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிற இந்த விஷயம் நம்முடைய ஆள் மனதில் பதிய வேண்டும். உங்களுக்கு மௌத்தா போன பின்னால இந்த வாசல் அடைக்கப்படும் என்று சொன்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ போனால் உன்னை பின்தொடருகிற காரியங்களில் சதகத்துன் ஜாரியா, நீ இங்கே கொடுத்து போன நற்தர்மங்கள் அங்கே உனக்கு தொடரும் என்கிறார்கள். மன்னரைக்கு வருகிற ஒன்றும் இல்லை, என் மகன் வரப்போவதில்லை, என் பிள்ளை வரப்போவதில்லை,
எனக்காக வாழ்க்கை தந்த என் மனைவி வரப்போவதில்லை. நீ இங்கே கொடுத்து சென்ற நல்ல கருமம் அல்ல நல்ல தர்மம் உன்னை தொடரும் என்கிறார்கள். நின்று துலங்கும் தர்மம் அது மன்னரைக்கும் தொடருகிறது. கொடுக்கும் வாசலை திறந்து விடு, அவன் கொடுக்கும் வாசலை திறந்து விடுவான் என்கிறார்கள். நீ கொடுக்கிற போதெல்லாம் அவனும் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய ஒரு நல்ல நடைமுறையும் சுன்னத்தும் இருக்கிறது. நீ கொடுக்கிற வாசலை திறந்தால் அவன் இன்னும் விசாலமாக நடக்கிற வாசலை திறந்து வைப்பான். அவனுடைய அழகிய முறை அது. கொடுப்பவர்களுக்கே கொடுப்பான். நீ தடுத்தால் அவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறான். உள்ளங்களை நீங்கள் விரிவாக்குங்கள். கொடுக்க நினைக்கிற போது கொடுத்து விடுங்கள். பின்பு கொடுக்கலாம் நினைத்தால் கொடுக்க முடியாமலும் போகலாம். கொடுக்கணும்னு ஒரு மனசு வருது, உடனே கொடுக்கணும். பனி நஜ்ஜார் மஸ்ஜிது நபவியை சுற்றி அவர்களின் இடம் இருந்தது. பனி நஜ்ஜார் அவர்களின் இடங்கள் மஸ்ஜிது நபவியை சுற்றி இருந்தது. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை விரிவாக்கம் செய்ய நினைக்கிறார்கள். அந்த இடம் தேவை, அந்த இடம் தேவை. யா பனி நஜ்ஜார் சாமினு விஹாயத்திக்கும், பனி நஜ்ஜாரே உங்கள் அந்த தோட்டங்களை நாங்கள் கிரயம் கொடுத்து விடுகிறோம், நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அது அவர்களின் தோட்டம். இங்கே மஸ்ஜித் இருக்குமா, பின்பக்கம் தோட்டம். அந்த தோட்டம் பனி நஜ்ஜார் கபீலாவிற்கு சொந்தம். வல்லல் நபிகள் உத்தரவு போடுகிறார்கள், காசுக்கு கொடுக்கிறோம். ரோடு விரிவுபடுத்தணும்னா அந்த இடத்துல இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் அரசாங்கம் காசை கொடுத்துரும். இங்கே பெருமானார் முறையாக கேட்கிறாங்க, காசை கொடுத்துருவோம். என்ன நாட்டு நடப்போ அதை மாத்திரம் அல்ல, நீங்கள் எவ்வளவு விசாலமா கேட்டாலும் கொடுக்கிறோம். ஏன்னா விசாலமானவர்கள்ட்ட நம்ம விற்கிறது விசாலமா தான் கிடைக்கும். அவங்க யார்கிட்ட கொடுக்கறாங்க? ரசூல்கிட்ட கொடுக்க போறாங்க. சாமினூனி பிஹாயத்திக்கும், உங்கள் தோட்டத்தை எனக்கு கிரயமாக தாருங்கள் என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பனி நஜ்ஜார் குடும்பம் ஓடி வருகிறார்கள் உத்தம நபியின் தர்பாருக்கு. மாநபி இடத்தில் ஒரு பொருளை விற்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், அதுவும் பள்ளிவாசலுக்காக விற்பது, அதுவும் ரசூல் விசாலமான உள்ளமுடையவர்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், என்ன கேட்டீர்கள் நாயகமே? இந்த தோட்டம் எனக்கு கரையத்திற்கு வேணும். அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் தூதருக்காக, மஸ்ஜிதுக்காக இந்த தோட்டத்தை கேட்கிறீர்கள். நாங்கள் கிரயத்திற்கு கொடுப்பது அது எங்கள் மனசை இன்னும் உறுத்துகிறது. அப்படி கேட்பது கூட எங்களுக்கு கவலை அளிக்கிறது. நாங்கள் அதை அன்பளிப்பாக தருகிறோம். உள்ளம் வேணும் என்கிறேன். கொடுக்கும் உள்ளம் அவன் கொடுக்க வேண்டும். காசை கொடுக்கிற அல்லாஹ் கல்பையும் கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. சாமினூனி கிரயம் தருகிறேன் என்கிறார்கள் காரூண்ய சீலர். சையதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வந்த பனி நஜ்ஜார், நாங்கள் கிரயம் வாங்குவதா, தாங்களிடத்தில் வாங்குவதா, மஸ்ஜிதுக்காக உள்ள அந்த காரியத்திலேயா கிரயம்? இல்லை நாயகமே, எங்கள் சொந்த அன்பளிப்பாக. இன்னைக்கு மஸ்ஜிது நபவியில போய் நான் தொழுதால் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் வாங்கி கொடுத்த நிறைய இடம் அவர்களுக்கு நன்மை போவதை போல் பனி நஜ்ஜார்களின் பெரும் தோட்டம், அதை கொடுக்க முன்வந்த அவர்களுக்கும் பாக்கியம் கிடைக்கிறது. உள்ளங்களை விரிவாக்கி கொண்டவர்கள் இன்றும் அவர்களின் நன்மைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் அங்கே தொழுபவர்களால், அங்கே இருந்து குர்ஆன் ஓதுபவர்களால், அங்கே கொஞ்ச நேரம் முயத்திக்காக இருப்பவர்களால் நன்மைகளை அந்த பெருமக்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிற இந்த கேள்வி எல்லோருக்கும் சொந்தம். மாலுக்கும் அல்லா துன்பிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக, அவன் பாதையிலே, அவனுடைய வளர்ச்சிக்காக, தீனுக்காக, தீனின் உயர்வுக்காக, தேவை உடையவர்களின் தேவையை நிறைவு செய்வதற்காக செலவு செய்வதற்கு ஏன் யோசிக்கிறீர்கள்? ஏன் செலவு செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அது அடுத்த ஆயத்துக்களில் மந்தல்லதி யகுலுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக கடன் கொடுக்க தயாரா? அல்லாஹ்வுக்காக கடன் கொடுக்க தயாரா? அவன் கடனை வாங்குவான், பகரம் கொடுப்பான், பன்மடங்காக கொடுப்பான். அல்லாஹ்வுக்காக நீங்கள் கடன் கொடுக்கிறீர்கள். பொதுவாக கடன்னா திரும்ப கொடுக்கணும், அன்பளிப்புனா திரும்ப கொடுக்கறது இல்லை. கடன்னா திரும்ப கொடுக்கணும். அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கிற அந்த தர்மத்தை, என் பாதையில் செலவு செய் என்று சொல்லும் விதத்தை
தேவை உடையவர்களுக்கு கொடுங்கள் என்ற இடத்தை அவன் சொன்ன வார்த்தை அழகானது. எனக்காக கடன் கொடுங்கள் என்கிறான். கடன் என்றால் அதை திரும்ப கொடுப்பேன், நான் அழகாக திரும்ப கொடுப்பேன், பன்மடங்காக கொடுப்பேன், பன்மடங்காக கொடுப்பேன். நம்பிக்கை ஊட்டுகிறான் அல்லாஹ். நீ கொடுத்தது வீணாகாது, அது கடனாக வை என்கிறான். அப்படியானால் அவனுக்காக அவனுடைய பாதையில் சாலிஹீங்கள் நல்லவர்கள், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வையும் ரசூலையும் உலகத்தில் மிகப்பெரிய விசாலத்திற்கு கொண்டு போகிற காரியங்கள், ஏழை ஜனங்கள், அதையெல்லாம் தாண்டி நற்பண்புகளும் நற்காரியங்களும் நாட்டிலும் சமூகத்திலும் வளர்வதில் தேவைகள் வருகிற போதெல்லாம் அதற்கு நாம் கொடுக்கிற இடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்படி ஒரு விசாலமான விரிவான வாழ்க்கையை நானும் நீங்களும் நமது அடுத்த தலைமுறைகளும் தொடரச் செய்வானாக. ஹயாத் வரையிலும் அவன் விரும்பும் இடத்தில் நின்று வாழச் செய்வானாக. நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது, அல்லாஹ் ஒரு விருப்பம் வச்சிருக்கிறான். அவன் விரும்புகிற வாழ்க்கை நான் வாழ்வதில் அதற்கும் அவனை தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நம்ம உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.